இன்னைக்கு சாட்டர்டே ப்ரோமோ வந்து எல்லாம் லேட்டா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ஷூட் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆனா இன்னைக்கு சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமே ப்ரோமோ வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்கு. இன்னைக்கு விஜய் சேதுபதி என்னெல்லாம் கேட்க போறாரு? இன்னைக்கே டபுள் எவிக்ஷன் நடக்க போதா? இல்ல வந்து சண்டே எபிசோட்ல காட்ட போறாங்களா? எவிக்ட் ஆனத பார்க்கும்போது எனக்குமே சிரிப்பா தான் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். கடைசி நேரத்துல மாற்றங்கள் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்தையுமே நம்ம ஃபுல்லாவே பாத்திரலாம். ஹாய் மக்களே! நான் உங்க ஷியாம். நெறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. லைக் பண்ணாம பார்க்குறீங்க. லைக் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்டின்னா ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா வந்து ஆகோ ஹோட்டல் அப்டின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்துச்சு. போன வாரம் விஜய் சேதுபதி வந்து டென்ஷன் ஆயிட்டாரு. அந்த மெகாஃபோன்லாம் எடுத்துட்டு வந்து கத்தாம பேசுறீங்களான்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாரு. உண்மையிலேயே சூப்பராவே ஹேண்டில் பண்ணாரு அப்டின்னே சொல்லலாம். இந்த வாரம் கத்தாம இருந்தாங்களா அப்டின்னு கேட்டீங்கன்னா, கத்துனாய்ங்க. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா ஒரு விஷயம் பண்ணானுங்க. அந்த சீக்ரெட் டாஸ்க்ன்னு குடுத்தனால பார்த்தீங்கன்னா, சாண்ட்ராலாம் பிச்சு உதறுனாங்க. வயல்ட் கார்டு கண்டெஸ்டன்ட் உள்ள வந்த பிறகு கேம் வேற மாரி ஒண்ணு மாறி இருக்கு. ப்ரோமோல பார்த்தீங்கன்னா, ப்ரோமோவதியா இருந்த பார்வதியே ப்ரோமோல வராத அளவு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. அந்த மாரி ஒண்ணு கேம கொண்டு போனாங்க. வாட்டர் மெலான்லாம் இப்ப இருக்க இடமே தெரியாம அப்பப்ப தான் பிரச்சனைக்கு வருது. பார்த்தீங்கன்னா, அப்படியே கம்முன்னு இருக்காப்ல. ஒரு சில நபர்கள்லாம் ஆள் தெரியல. கனி குரூப்லாம் காணோம். அன்பு குரூப்லாம் எங்க? அது உடைக்கப்பட்டதா? அப்படின்ற மாரி போயிருச்சு. அதனால என்னைய பொறுத்தவரைக்கும் அந்த குரூப்பிசம் என்பது பார்த்தீங்கன்னா, ஓரளவு வந்து கம்மியா இருக்க மாரி இருக்கு. வயல்ட் கார்டு வந்த பிறகு. அதனால இந்த வாரம் வந்து பாத்தீங்கன்னா டபுள் எவிக்ஷன் தான். ஏன்னா வந்து வயல்ட் கார்டு இருந்த வாரமே வந்து டபுள் எவிக்ஷன் இருக்க வேண்டியது. போன வாரமே பாத்தீங்கன்னா அரோரா வந்து வெளியில போயிருந்திருக்கணும். காப்பாற்றப்பட்டாங்க. இந்த வாரம் நாமினேஷன்லயே வரல. 12 பேர் நாமினேட் ஆயிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா அரோரா வந்து வரவே இல்ல. விஜய் சேதுபதி இந்த வாரம் எதெல்லாம் கேட்பாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து திவ்யா கணேசன வந்து போட்டு பொளப்பாரு. ஏன்னா வந்து ஒருதலை பட்சமா ஒரு சில விஷயத்துல நடந்துகிட்டதா இருக்கட்டும். கரெக்ட்டா ஒரு சில விஷயத்த பண்றாங்க. ஒரு சிலர் ரூடா நடந்துக்கிறாங்க. அதனால வந்து அவங்கள வந்து ரோஸ்ட் கன்ஃபார்ம் இருக்கு. இந்த வாரம் பார்வதி சிக்குவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த வாரம் அந்த பார்வதிக்கான இது வந்து ரொம்பவே கிடையவே கிடையாது. ஏன்னா வந்து வச்சு செய்யறலாம் செஞ்சு விட்டாங்க. அவங்கள பொறுத்தளவு சில பேர் வனிதாங்கிறாங்க. சில பேர் வந்து ஜூலிங்கிறாங்க. ஒரு சில பேர் ஒவ்வொரு விதம் சொல்றாங்க. இவங்க யாருக்குமே அக்காலாம் இல்ல. மீரா மிதுன்லாம் தாண்டி அதாவது ஒரு சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா, நெகட்டிவாவே போயிட்டு இருக்கும். ஒரு சிலர் பாசிட்டிவாலாம் ஆவாங்க. ஆனா அக்காவ பொறுத்தளவு நான் நெகட்டிவ் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சீசன்லயும் ஒரு கேரக்டர் இருக்கும்ல. அது எல்லாத்துக்கும் ஒரு படி மேலதான் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி பண்ணிட்டு இருக்கேன். இந்த வாரம் அவங்கள பொறுத்தளவுக்கு விஜய் சேதுபதி ரோஸ்ட் கம்மியா தான் இருக்கும். என்னைய பொறுத்தவரைக்கும் அந்த ஒரு பிராங்க் ஒண்ணு பண்ணாங்கல்ல. அத வந்து எப்படி ஜாலியா கொண்டு போறாரா? இல்ல வந்து அத அடிச்சதுனால வந்து வேற மாரி கொண்டு போறாரான்னு சொல்லிட்டு தெரியவே இல்ல. கமருதீன் கொஞ்சம் வந்து அடக்கி தான் இந்த வாரம் வந்து வாட்ஸ்அப்ல அப்படின்னே சொல்லலாம். இந்த வாரம் பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, பிரவீன், துஷார் அவர்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா எவிக்ட் ஆயிருக்காங்க. கடைசி நேரத்துல எதுவும் மாற்றம் இருக்கும். கெமி தான் பார்த்தீங்கன்னா, அன்அஃபிஷியலோட ரொம்பவே கம்மியா இருந்தாங்க. அவங்களும் ஒண்ணும் பண்ணவே இல்ல வீட்டுக்குள்ள. ஒரு ஒரு சில பேர்லாம் இந்த வாரம் இருக்காங்களான்னே தெரியவே இல்ல. அந்த மாரி பார்த்தீங்கன்னா, வயல்ட் கார்ட் கண்டெஸ்ட் வந்து மாத்திட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். விஜய் சேதுபதி என்னெல்லாம் கேட்க போறாரு? உங்கள பொறுத்தவரைக்கும் விஜய் சேதுபதி என்னெல்லாம் கேட்கணும்? வயல்ட் கார்டு வந்த பிறகு எப்படி எல்லாம் மாற்றங்கள் நடந்திருக்கு? உங்களுடைய கருத்துக்கள் எல்லாத்தையுமே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.